வாங்க போனவங்களையும் இன்னும் காணோம். சரி, நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். சார், என்ன சார் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஏம்பா, ஆர்டர் என்ன வேணும்னு கேக்குது, யாருமே வரல. அப்ப எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? அப்படியா சார்? சரி சார், சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? சரி, சூடா 2 இட்லி ஒரு மெதுவடை ஏத்தணும். அப்போ சார், நம்ம கிட்ட இந்த இட்லி வடையெல்லாம் கிடையாது சார். அண்ணா அண்ணா, அதெல்லாம் இங்க விற்க மாட்டாங்கண்ணா. வேற என்னடா? பர்கரு, பீஸா அந்த மாதிரி தானே இங்க இருக்கும். ஏம்பா, அவன் என்ன கேக்குறானோ, என்னது இது? சாண்ட்விச் ஏத்தணும். அப்போ 2 சாண்ட்விச் எடுத்துறாங்க. ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரமா வா. ஏதாவது ஒரு இடத்துல சேஃபா இருப்பானே, இப்படிலாம் ஹோட்டலுக்கு வந்தா மாட்டி பண்ண. அங்கதான்டா நீ தப்பு பண்ற. ஏதாவது ஒரு இடத்துல அடங்கி இருந்தா தான்டா போலீஸ் வந்து நம்மள சுத்து போட்டுரும். இந்த மாதிரி டிராவலிங் வந்தா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா சார்? இதானா அது? ஆமா சார், இதான் சாண்ட்விச். ஏய், நைட்டுக்கு டிக்கெட் இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. அது வெளியே அப்படி சுத்திட்டு அப்படியே பறந்துட வேண்டியதுதான். யாருண்ணா போன? வள்ளிடா. ஹலோ ஹலோ, நான் வள்ளி பேசுறேன். எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. சூப்பர் பார்ட்டி ஒண்ணு கிடைச்சிருக்கு. சொல்லையா 25 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றான். 25 லட்சமா? ஆமா. சிங்கிள் பேமெண்ட். நீ மனசு வச்சனா கண்டிப்பா நமக்கு ஜாக்பாட் தான். கோடீஸ்வரன் குழந்தைக்கு கண் பார்வை இல்ல, ஆபரேஷன் பண்ணி கண்ணு வைக்க ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு 2 கண்ணு தேவை. ஏ முருகா, உன்கிட்டதான் நிறைய உருப்படி இருக்குமே. எதையாவது ஒண்ணு தள்ளி விட்டனா பணம் கிடைக்கும். என்ன சொல்ற? நேத்து நீ பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு உருப்படியை தட்டி விட்டுருப்பேன். இப்ப என்கிட்ட எந்த உருப்படியும் இல்ல. நானே போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன். என்னாச்சு முருகா? நானே போலீஸ் ரைட்ல மாட்டி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட எந்த உருப்படியும் கிடையாது, புரியுதா? ஏ முருகா, உன்னதான் நான் நம்பிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்றது? வேற எதையாவது ஏற்பாடு பண்ணு. ரொம்ப அர்ஜென்ட் முருகா. ஏய், நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. போன வை முதல்ல. 25 லட்சம் முருகா, விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. கொஞ்சம் ட்ரை பண்ணு. இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போன வை முதல்ல. முருகா முருகா, என்ன பண்றது? இவன் கிட்ட இருக்கிற உருப்படிய நம்பி குழந்தைக்கு ஏற்பாடு பண்றேன்னு கமிட் பண்ணிட்டேன். இவன் வேற இப்படி சொல்லிட்டான். இனிமே நான் எங்க போய் குழந்தைய தேடுறது? பின்னாடி இருக்குங்க, வண்டி செக் பண்ணோம். பின்னாடி கதை தரங்க. ஐயோ, இவனுங்க வேற பாத்துட்டானுங்களே, ஃபாலோ வேற பண்ணிட்டு வராங்களே. இப்ப என்ன பண்றது? அந்த வண்டிதானா? ஆமாண்ணா. பின்னாடி இருக்குங்க. என்ன சார் திடீர்னு செக்கிங்கு? குழந்தை மிஸ்ஸிங்கயா, அதான் எல்லா இடத்துலயும் அலர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வண்டியை செக் பண்ணாம விடக்கூடாதுன்னு ஆர்டர். போய் செக் பண்ணியா? என்ன சார், என்ன விஷயம்? என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தை மிஸ்ஸிங் சார். காரை செக் பண்ணணும். எது? காரை செக் பண்ண போறீங்களா? ஹலோ, என்ன பார்த்தா என்ன குழந்தை கடத்துற மாதிரியே தெரியுது. நான் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? சார் அப்படி சொல்ல சார், சும்மா செக்கிங் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. வண்டி செக் பண்ண அலோவ் பண்ண முடியாது. எல்லா வண்டியும் செக் பண்ணணும்னு ஆர்டர் சார். கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார்.
ஐயோ, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லங்க, முடியாது என்னால. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணா அந்த இன்ஸ்பெக்டர் பொண்ணு தானே காருக்குள்ள இருக்கு. ஏன்னா ஒரு வேளை பாத்துருவாளோ? டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இல்லக்கா இல்லக்கா, அக்கா அக்கா என்ன காப்பாத்துங்க அக்கா. என்ன 2 ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்க துரத்திட்டு வராங்களா? அவங்க எதுக்காக உன்னை துரத்திட்டு வராங்க? இவனுங்க எதுக்காக இந்த பள்ளியை துரத்துறானுங்க? ஒருவேளை நான் எப்படியாவது குழந்தை ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதுக்காக துரத்துறானுங்களா? உருப்படி எங்கடா போச்சு? இந்த பக்கம் தானே வந்துச்சு. இந்த பக்கம் தானே வந்துச்சு. இப்படிதான் ஓடி வந்துச்சு. அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? அக்கா, என் அம்மா ஃபோன் நம்பர் எனக்கு தெரியுங்கா. நம்பர் சொல்றேன், ஃபோன் பண்ணி கொடுங்கக்கா. எங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, காப்பாத்துங்கக்கா. பயப்படாத, நான் இருக்கேன். உன்னை நான் காப்பாத்துறேன். உன் அம்மாவா என்ன நினைச்சுக்கோ, சரியா?